அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகளை சொன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை பார்த்து சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். The 7 words towards the cross of Jesus. இதை நான் 3 தலைப்புகளிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு பரிகாச வார்த்தைகள், the words of mockery. இரண்டாவது தலைப்பு பாராட்டும் வார்த்தைகள், the words of appreciation. மூன்றாவது தலைப்பு பக்குவப்பட்ட வார்த்தைகள், the words of maturity. முதல் தலைப்பாக சொன்னேன் பரிகாச வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுக்கு சிந்திய சிலுவையை பார்த்து பரிகாசமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். முதலாவது வழிப்போக்கர்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த வழியாக பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். போனவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த நோக்கத்தை நினைத்து கொண்டு போகாமல் இயேசுவின் சிலுவையை பார்த்து இயேசுவை குறைவாக தூஷித்து பரிகாசம் சொல்லி பேசுகிறார்கள். இந்த வழிப்போக்கர்கள் மத்தேயு 27 அதிகாரம் 39 40 வசனத்தை நாம் படிக்கும்போது, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களிலே கட்டுவேன் என்று சொன்னவனே, நீ உன்னையே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இந்த வழிப்போக்கர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி மிக கேவலமாக பரிகாசமான வார்த்தைகளை சொல்லி இயேசுவை குறைவாக மதிப்பிட்டு பேசினார்கள். உண்மையாகவே இவர்களுக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியவில்லை என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போட்டால் அதை நான் 3 நாட்களிலே கட்டுவேன் என்று சொன்னது சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை பற்றிய காரியத்தை சொன்னார். தான் இறந்து போனால் 3 நாட்களிலே மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன். தன்னுடைய உடலை ஆலயமாக கருதி ஆண்டவர் இயேசு பேசினார். ஆனால் இது அவர்களுக்கு புரியவில்லை. அந்த வழிப்போக்கர்களுக்கு புரியாத அவர்கள் பேசாமல் போயிருக்கலாம். பொதுவாக ஒரு காரியத்தை சொல்வோம், உனக்கு நன்மை செய்ய முடிந்தால் செய், இல்லாவிட்டால் சும்மா இரு என்று சொல்வோம். இவர்களுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு போய் கொண்டிருக்கீர்கள், அப்படியே போக வேண்டியதானே. ஒன்றும் தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டு தவறான வார்த்தைகளை சொல்லி பரிகாசம் செய்வது நீங்கள் செய்தது சரியல்ல. இரண்டாவதாக, ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள் பிரதான ஆசாரியன், வேதபாரகன், மூப்பர். மத்தேயு 27 அதிகாரம் 41, 42, 43 3 வசனங்களை படிப்போம் என்றால், இந்த 3 பேரும் அல்லது 3 பேரை நான் சொல்லுகிறேன், அதில் அதிகமானவர்களும் இருந்திருக்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாம் விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அந்த தேவன் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இவனை இப்போது ரட்சிக்கட்டும். இப்படி பல வார்த்தைகளை சொல்லி
ஆண்டவரை எவ்வளவு இழிவுபடுத்தி பேச முடியுமோ, பரிகாசப்படுத்த முடியுமோ, தூஷிக்க முடியுமோ எல்லாம் சொன்னார்கள். முன்னே நான் சொன்னேன், அந்த வழிப்போக்கர்கள் வேதத்தை சரியாக தெரியாமல் பேசிவிட்டார்கள், அல்லது இயேசு சொன்னதை பூர்ணமாய் தெரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது நான் சொன்னது, இந்த வேதபாரகன், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர் எல்லாரும் வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள். அவர்களும் கூட இயேசுவை சரியாக பேசாமல் குறைவாக பரிகாசம் செய்து பேசினார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், மூன்றாவது ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி சொன்ன மூன்றாவது வார்த்தை போர் சேவகர்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பிலாத்தினுடைய கட்டளையின்படி போர் சேவகர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்த அவர்கள் இயேசுவுக்கு காடியை கொடுத்து விட்டு, அதாவது இயேசுவின் மீது ரொம்ப அக்கறைப்பட்டவர்களைப் போல காடியை கொடுத்து விட்டு அதோடு இருந்து விடாமல் அவர் என்ன செய்கிறார்கள், இயேசுவை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவாக இருந்தால் உன்னையே இப்பொழுது ரட்சித்துக்கொள் என்று கேவலமாய். அப்படி என்றால் நீ இன்னும் ராஜாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ஆள் என்று அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். அதே போன்று நான்காவது வார்த்தையாக ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி சொல்லப்பட்டது எது என்றால், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்வர்களிலே ஒருவன். அது எந்த பக்கத்து கல்வன் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு கல்வன் மனம் திரும்பாத கல்வன், இன்னொருவன் மனம் திரும்பிய கல்வன், இம்பெனிட்டன்ட் கிரிமினல். இப்பொழுது நான் சொல்ல போவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், இயேசுவினுடைய அருகாமையிலே சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த கல்வன் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றான், ஆண்டவர் இயேசு தன்னை துன்பப்படுத்துவர்களுக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தார் என்பதை அவன் பார்த்தான், கேட்டான். அப்படி இருந்தும் கூட அவன் சொல்லுகின்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை. அப்படி என்றால் நீ ஒன்றுமில்லை, நீ கிறிஸ்துவே இல்லை. அப்படி நீ கிறிஸ்து என்று சொன்னால் நீ இப்பொழுது அந்த காரியத்தை செய், எங்களை ரட்சித்துக்கொள், உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ரொம்ப தாழ்வான வார்த்தைகளால் நான் பேசினான். அடுத்ததாக 5வது வார்த்தையாக இயேசுவின் சிலுவையை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை, அது மார்க் 15ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனத்தில் இருக்கிறது. இயேசுவினுடைய சிலுவைக்கு அருகாமையிலே நின்றவர்களிலே சிலர், இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தை. அதை கேட்ட அவர்கள், ஏலி ஏலி என்பது என் தேவனே, என் தேவனே என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி தெரியாமல் ஏலியை அழைக்கிறான். பார்ப்போம், கொஞ்ச நேரம் காத்திருப்போம். ஏலி வந்து இவனை சிலுவையிலிருந்து இறக்கி விடுகிறாரா, ரட்சிக்கிறாரா என்று பார்ப்போம். கேவலமான எண்ணம். அப்படி என்றால் ஏலி வரப்போவதுமில்லை, இவன் ரட்சிக்கப்பட போவதுமில்லை, சிலுவையை விட்டு இறங்கப் போவதுமில்லை என்று சொல்லி அந்த நினைப்பிலே அவர்கள் பேசினார்கள். எனவே நான் இப்பொழுது இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பரிகாசம் செய்யக்கூடிய வார்த்தைகளாக 5 வார்த்தைகள் நான் சொன்னேன்.
வழிப்போக்கர்கள் ஒன்று, பிரதான ஆசாரியன், வேதபாரகன், மூப்பர், அந்த குழு அது ஒன்று. ரெண்டாவது. மூன்றாவது அங்கே இருந்த போர்ச்சேவர்கள். நான்காவது இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்வன். ஐந்தாவது இயேசுவினுடைய சிலுவைக்கு அருகாமையிலே நின்றவர்கள். இந்த 5 பேரும் பரிகாச வார்த்தைகளை சொல்லி இயேசுவை குறைவாக அவர்கள் பேசினார்கள். ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன், பாராட்டும் வார்த்தைகள், the words of appreciation. நாம் இயேசுவினுடைய பாடுகளில் பிலாத்துவினுடைய கட்டளையின்படி இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட 100க்கு அதிபதி, செஞ்சூரியன், அதாவது 100 போர்ச்சேவர்களுக்கு இவர் அதிகாரி. அவர் இயேசுவை சிலுவையில் அறைகின்ற பொறுப்பிலே செய்கிறார். அப்படி செய்யும்போது இயேசுவை அவர் பார்க்கிறார். தன்னை அறைகிறவன், துப்புகிறவன், அடிக்கிறவன், தன்னுடைய ஆடையை உரிந்து தன்னை கேவலப்படுத்தினவன், இப்படி பல இன்னல்களை செய்த அவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசு பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற அந்த வார்த்தையெல்லாம் சொன்னதை இந்த 100க்கு அதிபதி பார்த்தார், கேட்டார். இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன மற்ற வார்த்தைகளையும் அவர் கேட்டார். அப்போது யோசிக்கிறார், நிச்சயமாக இவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களே செய்ய முடியாது. நிச்சயமாக இவர் ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதர், தேவ மனிதர் என்று சொல்லி அவர் தனக்குள்ளாக யோசித்து முடிவெடுத்து அதை தன்னுடைய நெஞ்சிலேயே அவர் வைத்து கொள்ளாமல் தன் வாயை திறந்து சொல்கிறார். நாம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலேயும், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலேயும் நாம் பார்ப்போம் என்றால், மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபரன் என்று சொல்கிறார். மெய்யாகவே இந்த மனிதன் தேவகுமார் என்று சொல்கிறார். இவர் பிலாத்துவினுடைய ஆள், பிலாத்து சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு ஆள். அதை செய்தார். அப்படி செய்யும் போதே இயேசுவை பார்த்துவிட்டு இயேசுவினுடைய அந்த உன்னதமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு இயேசுவை புகழ்ந்து பேசுகிறார். இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இவர் நீதிபரன், அது மெய்யாகவே நான் சொல்கிறேன். இவர் தேவனுடைய குமாரன், அதையும் நான் மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு முன்னதாக அவர் நினைத்திருக்கலாம், இப்படி சொல்லுகிறோமே, இது பிலாத்துவினுடைய காதுக்கு எட்டினால் தன்னை வேலையிலிருந்து எடுத்து விடுவார், வேலை போனால் ஊதியம் போய்விடும், வேலையும் ஊதியம் போனாலும் பரவாயில்லை, பிலாத்துவுக்கு அதிக கோபம் வந்து என் உயிரையே கூட அவர் எடுத்து விடலாம், இதெல்லாம் யோசிச்சுப்பார். ஆனாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஒருவேளை பிலாத்துவினால் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டாலும், நான் கண்ட உண்மையை, நான் பார்த்த காட்சியை, என் மனதுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த எண்ணங்களை நான் மனதுக்குள்ளாகவே மட்டும் மூடி மறைக்க விரும்பாமல் எல்லோரும் கேட்க நான் சொல்லுவேன் என்று அவர் சொன்னார். ஆகையினால்தான் அந்த தலைப்பாக நான் சொன்னேன், பாராட்டும் வார்த்தைகள், the words of appreciation. Centurion appreciated Jesus very much. அடுத்த தலைப்பாக நான் சொன்னேன், பக்குவப்பட்ட வார்த்தைகள், the words of maturity.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது வலது இடது புறங்களிலே 2 கல்வர்கள் இருந்தார்கள், அறையப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். நமக்கும் தெரியும். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னவனமாக மனம் திரும்பாத அந்த கல்வன் இடது பக்கத்திலே அறையப்பட்டிருந்தவனாக சொல்லப்படுகிறது. ஆனால் மனம் திரும்பிய பெனிட்டன் கிரிமினலாக சொல்லப்படுகிறவன் இந்த வலது பக்கத்தில். ஏனென்றால் நம்முடைய வேத புத்தகத்தில் வலதுபுறம் என்பது மிகவும் உயர்வாக கருதப்படுகிற ஒன்று. எனவே இவர் நல்ல செயலை நல்ல சொல்லை சொன்னதினாலே இவர் வலதுபுறத்திலே அறியப்பட்ட ஒரு கல்வனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கலாம். இவர் இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அடிக்கிறவர்களை, துப்புகிறவர்களை, திட்டுகிறவர்களை, ஈட்டியால் குத்துகிறவர்களை, சாட்டையால் அடிக்கிறவர்களை, என்னென்ன இன்னல்கள் கொடுக்க முடியுமோ சித்திரவதை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலேயும் இயேசு மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட துன்பமான நேரத்திலேயும் தன்னை நினைக்கும்படி கேட்ட ஒருவருக்கு தனக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கிறார். அப்படி என்றால் இவர் சாதாரண ஒரு மனிதனாக இருக்க முடியாது. நிச்சயமாக தேவகுமாரனாக, பரலோகத்துக்குரியவராக இவர் இருக்கிறார். புலோகத்தில் வாழ்ந்தார், ஆனால் பரலோகத்துக்குரியவராக இவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து பக்கத்தில் இருந்த கல்வனை பார்த்து கூட அவன் திருந்தும்படியாக சொன்னார். ஆனால் அவன் திருந்தினான் என்று சொல்ல முடியாது. இயேசுவை குறித்து ஒரு அருமையான சாட்சியையும் கூட சொன்னார். நாம் செய்ததற்கு நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ ஒரு குற்றம் செய்யாதவர் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவ்வளோ உயர்ந்த வார்த்தைகளால் சொல்லிவிட்டு இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஐயா, நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே மறுபடியுமாய் நீங்கள் சென்று உங்களுடைய இடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்திலே மறுபடியுமாய் நீங்கள் ஆளுகை செய்யும்போது என்னையும் நினைத்திருங்கள் என்று கேட்கிறார். நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும், யூ ஜஸ்ட் ரிமெம்பர் மீ ஓ லார்ட் என்று கேட்கிறார். அருமையான சகோதரனே, ஆகினால்தான் இது தலைப்பாக சொன்னேன், பக்குவப்பட்ட வார்த்தைகள். இது சாதாரண ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தையாக என்னால் கருத முடியவில்லை. ஏனென்றால் இந்த வார்த்தையை பேசின அந்த கல்வனும் கூட அவர் பெயர் சொல்லப்படவில்லை. அவரும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே மறிக்கப் போகிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இவரிடத்தில் என்னத்தை போய் கேட்பது என்று சொல்லி அவர் ஏனோ தானோ என்று இருந்து விடாமல், கேட்காமல் இருந்து விடாமல் ஒரு முடிவெடுத்து கேட்கிறார். பரலோகத்துக்குரிய ஒரு மனிதராக இருக்கிற இவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக தனக்கு நிச்சயம் ஏதாவது செய்வார் என்று சொல்லி தன்னை நினைக்கும்படியாக கேட்டார். ஆனால் நினைக்கும்படியாக கேட்ட அவருக்கு ஆண்டவர் உடனேயே பதில் சொன்னார். இன்ஸ்டன்ட் சல்வேஷன். உடனடியாக நெக்ஸ்ட் மினிட் அந்த சிலுவை கல்வன் வாயை திறந்து பேசி வாயை மூடுவதற்கு முன்னதாக இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அருமையான சகோதரிய சகோதரியே, இப்படியாக 7 வார்த்தைகள், இயேசுவை பரிகாசம் செய்யக்கூடிய 5 வார்த்தைகள், இயேசுவை பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசுவோடு பக்குவப்பட்ட நிலையிலே பேசின ஒரு வார்த்தை. இந்த 7 வார்த்தைகளும் இயேசுவின் சிலுவையை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள். எனவே இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதை பெரிய வெள்ளிக்கிழமை என்று தியானம் செய்வோம் ஒவ்வொரு ஆண்டும். இந்த
நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த காரியத்தையும் நீங்கள் தியானிக்க வேண்டும். இயேசுவின் சிலுவையை நோக்கி எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டன என்பதை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது நமக்கு உண்மையாகவே இயேசு பாடுபட்டதினுடைய அர்த்தத்தை இன்னும் அதிகமாக விளக்கமாக கொடுக்கும். அதை நாம் செய்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.